லார்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேச இருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். வேத பகுதியிலே மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதிலே 6வது அதிகாரம் அதில் 33 வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவரை நாம் தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு பலர் வாழ்க்கையில் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆண்டவர் என்னுடைய காரியங்களை சந்திக்கணும், என் கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், என் நிலைமையிலேருந்து ஒரு மாற்றத்தை இயேசு கொடுக்கணும்னு அநேகர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கான வழிகளை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அது எப்படி தேடிக்கொண்டு இருக்கோம்? உலக பிரமாணமான வழிகளை நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து ஆண்டவரை தேடாமே என்ன பண்ணிடலாம், நம்ம பிரச்சனைகள் எல்லாம் மாற்றிடலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளாக ஆண்டவரை மறந்து போனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் அந்த நாள் எனக்கு 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும், அந்த 1000 ரூபாய் வச்சு எனக்கு கடன் பிரச்சனைகளை மாற்றிட்டான்னு நினைப்போம். ஆனால் அடுத்த நாள் திங்கக்கிழமை 2000 ரூபா செலவு நம்ம வச்சிரும். அப்போ பாருங்க, வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியை நீங்கள் தேடுவீங்கன்னா, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் அதான் சொல்லுது. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு பாருங்களேன், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு தோசை வாங்குறோம், ஒரு இட்லி வாங்குறோம். ஒரு தோசை இட்லி வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக சாம்பார் சட்னி கொடுக்கறது போல நம்ம ஆண்டவர் உண்மையாக நம்ம தேடுவோம் அப்படின்னா நமக்கு தேவையானவைகளை தேவன் சந்திக்க போதுமானவர். அது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தோசையை நம்ம தேடாமல் சாம்பாரையும் சட்னி தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். உலகப்புறமான காரியங்களை தேடி ஓடாதீங்க. மெய்யான ஒரு விடுதலை தருகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாரு. அவர் பட்சமாய் நீங்கள் இன்னைக்கு திரும்புவீங்க அப்படின்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் தேவையாக இருக்கிற எல்லாவற்றையும் சந்திக்க அவர் போதுமானவர். அதனால இந்த காலை பொழுதிலே அவர் பக்கமாய் திரும்புங்கள், அவரையே தேடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் மாற்றுவாராக. Have a blessed day. God bless you.